அன்பார்ந்த படிக்கலாம் வகுப்பு மாணவ செல்வங்களே, உங்களுக்காக நான் இங்கே எடுத்துக்கொண்ட இயல் இயல் 7 சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம். புகார் காண்டத்தில் அரங்கேற்று காதை, அதாவது இயல் 6 சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம். புகார் காண்டத்தில் வரக்கூடிய பகுதியாக அரங்கேற்று காதையை நான் இன்று எடுத்துக்கொண்டேன். மாணவ செல்வங்களே, நன்றாக கவனிக்க வேண்டும். அவ்வாறு நன்றாக கவனித்தால் மட்டும்தான் தெளிவாக எழுத முடியும். தெளிவாக எழுதினால்தான் அதிக மதிப்பெண்களை பெற முடியும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சிலப்பதிகாரம் என்பது சிலம்பு கூட்டல் அதிகாரம். பிரிச்சா சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் அப்படின்னு வரும். அதாவது சிலம்பில் இருந்து தோன்றிய கதைகள். சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த பெண்ணுடைய சிலம்பினை வைத்துக் கொண்டு அந்த பெண்ணுடைய காலில் சிலம்பினால் இந்த இடையில காலி, அதனால அதுக்கு சிலப்பதிகாரம் பெயர். இந்த சிலப்பதிகாரம் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம். காப்பியங்களிலேயே முதலாக தோன்றிய காப்பியம் எப்படின்னாக்க சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரம் 50 காப்பியங்கள் உண்டு. சிலப்பதிகாரம் 50 காப்பியங்கள். சரி, அது என்ன 50 காப்பியங்கள்னாக்க சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த 5ம் 50 காப்பியங்கள். அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 கருத்துக்களை சொல்லக்கூடியதான் பெருங்காப்பியம் பெயர். அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த காப்பியத்துக்கு சிலப்பதிகாரம் பெருங்காப்பியம் என்று பெயர். அந்த அடிப்படையில் அமைந்தது இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. அதுதான் 50 காப்பியங்கள் என்று பெயர். இந்த 50 சிறு காப்பியம் கொண்டிருக்கிறது. இந்த 50 காப்பியங்கள். இந்த 5 சிலப்பதிகாரத்தை இதனை சொன்ன சிலப்பதிகாரத்தை இதை முத்தமிழ் காப்பியம், இயல், இசை, நாடகம் என்ற 3 கருத்துக்களை சொல்லக்கூடியதால் இதுக்கு முத்தமிழ் காப்பியம் என்று பெயர். நாடகத்தினுடைய பாங்கினை அழகாக சொல்லப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இதுக்கு நாடக காப்பியம் என்று பெயர். இது படிக்கின்ற பொழுது ஒரு புரட்சி ஏற்படுத்தும். சிலப்பதிகாரத்தை படிக்கின்ற பொழுது மக்கள் மத்தியிலே ஒரு புரட்சி ஏற்படுத்துறதுனால இதுக்கு புரட்சி காப்பியம் என்று பெயர். இந்த காப்பியத்தில் குடிமக்களை தலைவராக வைத்துக் கொண்டு எழுதப்பட்ட காரணத்தினால் இது குடிமக்கள் காப்பியம் பல பெயர்களால் அழைக்கப்படுவதுதான் இந்த சிலப்பதிகாரம். பல பெயர்களால் அழைக்கப்படுவதுதான் சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரம் 3 பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க. 3 காண்டங்கள். 3 காண்டங்கள புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்று 3 காண்டங்கள் இருக்கிறது. காண்டம் என்றால் பெரும்பிரிவு. ஆகவே காண்டம் என்றால் பெரும்பிரிவு. ஆகவே அந்த பெரும்பிரிவாகிய புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் ஆகிய 3 காண்டங்கள். இந்த 3 காண்டங்கள் 30 காதைகள். காண்டம் என்றால் பெரும்பிரிவு. காதை என்றால் உட்பிரிவு. காதைகள் என்றால் சிலப்பதிகாரத்தில் காதை என்ற உட்பிரிவு. ஆகவே 3 காண்டங்களும் 30 காதைகள் உடையது. கேள்வி கேட்பாங்க, சிலப்பதிகாரத்தில் எத்தனை காண்டங்கள் அப்படின்னா 3 காண்டங்கள். எத்தனை காதைகள்? வெரி குட், 30 காதைகள். ஆகவே 30 காதைகள். இதுதான் சிலப்பதிகாரத்தை இயக்கியவர்களாக இளங்குமணிகள். இவர் சமஸ்கிருதி சார்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் வயக்கமலம், ஒற்றை போன்ற பகுதியெல்லாம் அந்த நூல்களில் இருக்கப்படுகிறது. நம்ம தெளிவாக தெரிந்து கொள்வோம்.
இப்பொழுது சிலப்பதிகாரத்துடைய நுழைப்பகுதி போகும். சிலப்பதிகாரத்தின் நுழைப்பகுதியில் கலை சொல்றாங்க. அதாவது பிற உயிரினங்களிலிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுவது கலைகள். அதாவது பிற உயிரினங்களிலிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுவது கலை. அந்த கலைகளிலேயே நடனக்கலை தான் எல்லாரும் தமிழர்களால் விரும்பி போற்றப்படுவது. கலைகளிலே நடனக்கலை தமிழர்களால் விரும்பி போற்றப்படுவது. ஆனால் நடனக்கலை என்ன சொல்லுவாங்க, அவ்வாறு நடன பயிற்சி பெற்று அதை நடனத்தை கற்றுக்கொண்டு சொல்லுவாங்க. இந்த அரங்கேற்ற செய்வார்கள் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது. அதே போல இந்த நடனக்கலை மக்களுடைய சமூகத்துடைய பண்பாடு, வரலாறு, அழகியல் போன்ற செய்திகளை சொல்லக்கூடியதாக இன்று அந்த நாடகக்கலை நடக்கிறது. அதனடியாக இன்றைக்கு அரங்கேற்று காலையில் சிலப்பதிகாரத்தில் அரங்கேற்று காலையில் ஆசிரியர் சொல்லக்கூடிய பகுதியை நாம் பார்க்கிறோம். மாணவ செல்வங்களே, இன்னைக்கு உதாரணத்தில் அரங்கேற்று காலையில் மாலையுடைய நாட்டிய பயிற்சி பார்ப்போம். பெருந்தோர் மனதை தாது அருள் குறிப்புகள் மாலை தன்னை ஆடலும் பாடலும் அழகும் என்றும் கூறிய மூன்றில் ஒன்று குறைபடாமல் 7 ஆண்டு ஏற்று ஓர் 6 ஆண்டில் சூழ்கடல் மன்னருக்கு காட்டல் வேண்டி. அதாவது அழகிய தோலை உடையவர் பெருந்தோள் வடந்தை என்றால் மாதவி. அழகிய தோலை உடையவராகிய மாதவி தாது அகழ்நாக தாதும் தேடும் தாதும் நிறைந்திருக்கின்ற பூக்களை தன்னுடைய சுருண்ட கூந்தல் குறிப்புரல் அர்த்தம் சுருண்ட கூந்தலில் அணிந்திருக்கிறார். அழகுடையவள், அழகான தோலையுடையவள் தேடும் தாதும் நிறைந்திருக்கின்ற பூக்களை தன்னுடைய சுருண்ட கூந்தலில் அணிந்திருக்கிறார். தன்னை அவள் ஆடலும் பாடலும் நன்றாகப்பட்டவள், பாடலும் நன்றாக பாடக்கூடியவள், அழகானவள். இந்த மூன்றும் புத்தராட்டு படை சொல்லப்படுகின்ற முக்கூறுகளையும் ஒன்று குறைபடாமல், இந்த மூன்று ஒன்று கூட எந்த குறை இல்லாமல் 7 ஆண்டு ஏற்று 7 ஆண்டு அவையே 3 அதாவது ஆடுகளும் பாடுகளும் அழகியவர்களாகிய மாதவி செஞ்சனக்க 7 ஆண்டுகளாக அந்த பரதநாட்டியத்தை கற்றுக்கொண்டார். எத்தனை ஆண்டுகள்? 7 ஆண்டுகள் கற்றுக்கொண்டார், தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டார். அவ்வாறு கற்றுக்கொண்ட மாதவி ஈராக 12, அதாவது 12வது வயது, தன்னுடைய 12வது வயது சூழ்கடல் மன்னருக்கு தான் கற்றுக்கொண்டதை 7 ஆண்டுகளாக கற்றுக்கொண்டதை தன்னுடைய 12வது வயதில் வீரக்கல் அடைந்திருக்கின்ற சூழ்கடல் மன்னருக்கு காட்ட விரும்பினார். தன்னுடைய பரதநாட்டியத்துடைய திறமையை காட்ட விரும்பினார். யாரு? மாதவி. ஆகவே நான் அவ்வாறு அரங்கத்து அமைக்கணும் இல்லையா? அவர் அரங்கேற்று மாதவி அரங்கேற்று அந்த அரங்கேற்று மேடை எப்படி அமைக்கணும் சொன்னா, எண்ணிய நூலோர் இயல்பினில் விடாது மன்னகம் ஒளிவழி வகுத்தன கொண்டு புண்ணிய நெடுவரையில் போகிய நெடும் கடை கண்ணடை ஒரு சார் நடந்து கொண்டு நூல்வழி மரபின் அரங்கம் அடக்கும் கோள் அளவு 24 ஆக 7 கோள் அகலத்து 8 கோள் இழக்கும் 1 கோள் உயர்த்தும் உறுப்பினராகி எண்ணிய நூல் சொல்லப்பட்டிருக்கின்ற இயல்பு வழி இந்த நாடக நூல் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதன்படி வளாது சிறிதும் குறையாமல் எண்ணிய நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்ன முறைப்படி என்ன முறைகள் சொல்லியிருக்கிறதோ அந்த முறைகளிலிருந்து வளாது சிறிதும்
சிறிதும் குறையாது. சிறிது குறையாது. மண்டலம் ஒரு வழி, அதாவது நாடக அரங்கத்தை அமைப்பதற்காக இடத்தை மன்னகம் இடத்தினை தேர்ந்தெடுத்தனர். ஒளி வழி வந்திருக்கிறார். முதல்ல அது அரங்கத்து மேடை அமைப்பதற்குரிய அரங்கத்தை அமைப்பதற்குரிய இடத்தை தேர்ந்தெடுத்தனர். எப்படி தேர்ந்தெடுத்தனர்? அந்த நீதி நூல்கள் என்ன சொல்லியிருக்கிறதோ, சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கிறதோ, அந்த நாடக அரங்கத்தை எவ்வாறு எந்த இடத்துல அமைக்கும் சொல்லியிருக்கிறதோ அந்த இடத்தை அமைப்பதற்குரிய அந்த முறை படிச்சாங்க. அந்த சிறிது குறையாவது மன்னகம் என்றால் இடத்தினை ஒளி வழி வகுக்கிறார். அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். பிறகு புண்ணிய நெடுவரை, புண்ணியம் என்றால் அந்த புண்ணியமாக கருதுகின்ற நெடுவரை, மலை என்றால் மலை, மலை என்றால் அதாவது புண்ணியமாக கருதுகின்ற அதாவது நெடுமலை, மலை அதாவது ஒதுங்கிய மலை நெடுங்கணை. அந்த புதிய மலை என்ன சொன்னாக்க உயர்ந்திருக்கின்ற கலை என்றால் மூங்கில், கலைநாட்ட மூங்கில், அதாவது புதிய மலைக்கு செல்ல புண்ணியமாக கருதுகின்ற புதிய மலைக்கு சென்று உயர்ந்திருக்கின்ற மூங்கில் மரங்களை நான் எப்படியா கண்ணிடை ஒரு வழி, அதாவது கண்ணிடை என்றால் ஒரு கழுவுக்கும் ஒரு சான், கண்ணிடை ஒரு சான், ஒரு சான், ஒரு கணுவுக்கு மற்றொரு கணுக்குள்ள ஒரு சான் வளர்ந்து கொண்டு அவ்வாறு போன்ற அந்த மரங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தனர். எங்கே போய் புதிய மலையில புண்ணியமாக கருதுகின்ற புதிய மலையில உயர்ந்திருக்கின்ற மூங்கில்களை கொண்டு வந்த மூங்கில்களை, அது எப்படி மூங்கிலாம் ஒரு கணுவுக்கும் மற்றொரு கணுவுக்கும் ஒரு சான் இருக்கக்கூடிய கணுக்களை உடைய அந்த மூங்கில்களை அங்கேருந்து கொண்டு வந்தனர். எங்க கொண்டு வந்தனர்? அந்த இடத்துல அரங்கம் இடத்தை கொண்டு வந்தனர். நூல் நெறி மரபின் அரங்கம் அடக்கும், நூல் நெறி என்ற அரங்கம் அடக்கும் கோள் அளவு அந்த மூங்கிலை கொண்டு வந்து இருந்தாக்க நூல் நெறி என்ன சொல்லியிருக்கிறதோ, அதாவது இந்த நாடகம் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதுபடி அரங்கத்தை அடக்கினார். அங்கே கொண்டு வந்தாங்க மூங்கில, அதாவது ஒரு சார் மூங்கில கொண்டு வந்தாங்க. அந்த மூங்கிலை கொண்டு வந்து நிலத்திலே அடங்கினார். அந்த ஊழலை மரபின் அரங்கம் அடக்கும் அவ்வாறு கொண்டு வந்த அந்த மூங்கிலை என்னன்னாக்க கொண்டு நூல்நெறி என்ற வழிமுறை, நூல் எந்த வழிமுறைகளை சொல்லியிருக்கிறதோ அந்த வழிமுறைகளை கொண்டு நிலத்தை அளந்தனர். மரபின் அரங்கம் அடக்கும் நிலத்தை அளந்தார். கோள் அளவு 24, அவ்வாறு கொண்டு வந்த அந்த மூங்கில கோள் அளவு 24 என்றால் ஆண்களுடைய பெருவிரல், ஆண்களுடைய பெருவிரல் என்னங்க 24 பெருவிரலுக்கு அந்த பெருவிரல் 24 பிரிக்கிறாங்க. ஆக 7 கோல் அகலத்து படம் மூங்கில் எப்படி பிரிச்சாங்க? 24 பிரிச்சாங்க. இந்த மூங்கில் எழுந்தாங்க ஆண்களுடைய பெருவிரலை கணக்கிட்டு 24 கணக்கிட்டு இருந்தாங்க. அதை அது பிறகு 7 கோல் அகலத்து, 7 கோல் அகலம் அகலம் சொன்னாங்க அகலம் அப்படின்னு அகலத்து 7 கோல் எடுத்தாங்க, அகலம் பயன்படுத்துறாங்க. அப்புறம் 8 கோல் இடத்து 8 கோல் எடுத்தாங்க நீளத்தை பயன்படுத்துறாங்க. 8 கோல் 7 கோல் இருந்தால் 7 கோல அகலத்தை பயன்படுத்துறாங்க. 8 கோல் 8 கோல் என்னச்சாங்க 8 கோல் என்னச்சாங்க 8 கோல் இடத்து பயன்படுத்துறாங்க. 1 கோல் உயர்த்து, அதாவது 8ல இருந்து என்னச்சாங்க மேல ஒரு கோல் என்னங்க 1 கோல் உயர்த்து, மேல இருந்தாங்க 1 கோல் உயர்த்துறாங்க. உயர்த்தி உறுப்பினராகி அதாவது மூங்கிலை கொண்டு வந்தாங்க. அந்த ஆண்களுடைய பெருவிழா கொண்டு 24 நறுக்குனாங்க. அதுல 7 கோல் நினைச்சாங்க அகலுக்கு பயன்படுத்தினாங்க, 8 கோல் நினைச்சாங்க உயரத்துக்கு பயன்படுத்தினாங்க. அது மட்டும்
இந்த அரங்கப்பலகைக்கு உத்தரப்பலகைக்கும் உத்தரப்பலகையோடு அரங்கின் பலகை, இது அரங்கினுடைய பலகை. இது வந்து நினைச்சாங்க, இது உத்தரப்பலகை. இந்த உத்தரப்பலகையோடு இடைநிலை 4 கோடு, அதாவது சொன்ன இதுக்கு இடைநிலைனாக்க 4 கோடு. அதாவது உத்தரத்துக்கும் அதாவது அரங்கனுடைய பலகைக்கு இடையில 4 கோடு அரங்கத்தை அமைந்தனர். இந்த இடைநிலம் 4 கோடு உத்தர பலகை. உத்தர பலகைன்னா உத்தரப்பலகை, நாங்க அரங்கின் பலகைனா இது அரங்கிய பலகை. இந்த உத்தர பலகைக்கும் அரங்கின் பலகைக்கும் இடைநிலை, நான் இடைப்பட்ட நிலை என்னன்னாக்க இடைநிலை இடப்பட்ட இடம்னா 4 ஆக வாழ்ந்து அரங்கத்தை அமைத்தனர். அதாவது சொல்லுவாங்க, அதாவது புண்ணியமாக கருதுகின்ற ஒதுக்கி மலைக்கு சென்று உயர்ந்து இருக்கின்ற மூங்கிலை கொண்டு வந்து அந்த மூங்கிலை கொண்டு வந்து அதை கொண்டு வந்து இடத்தை அளந்தாங்க. அதன் பிறகு இருந்தாங்க அந்த மூங்கில ஆண்களுடைய ஆடவராக கருதுகின்ற விருதுகளை வைத்து 24 பிடிச்சாங்க. 24 மூங்கில வெட்டி எடுத்தாங்க. அதன் பிறகு 7 கோலாக இருந்தாங்க அகலத்தை பயன்படுத்தினாங்க. அப்புறம் 8 கோல் இருந்தாங்க உயரத்தை பயன்படுத்தினாங்க. அந்த உயரத்திலிருந்து 1 கோல் இருந்தாங்க இன்னும் உயர்வை உயர்த்தினாங்க. அதன் பிறகு இருந்தாங்க அந்த உத்தரப்பலகையின் சோழ வந்து அது நேர் பலகை உத்தரப்பலகை, உத்தரப்பலகை கீழே அடிப்படை அரங்கங்கள். இந்த அரங்கப்பலகைக்கு உத்தரப்பலகைக்கு இடைப்பட்ட இடம்னாக்க 4 தூரம்னாக்க அந்த நாடகத்தை அந்த அரங்கத்தை அமைப்பாங்க. ஆக அவர் அமைத்த பிறகு ஏற்ற வாயில், அந்த அரங்கத்திலிருந்து உள்ளே வருவதற்கு வெளியே போவதற்கு ஏற்ற வாயில், நுழைவாயில். உள்ளே அடமா இந்த பகுதியிலிருந்து வரணும் இல்லையா, ஏற்ற வாயில். ஏற்ற வாயில் இரண்டுடன் கூடிய, இரண்டு அதாவது உள்ளே வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் ஏற்ற 2 நுழைவாயிலை அழகாக அமைக்கிறார். ஏற்ற வாயில் இரண்டுடன் கூடிய தோற்றிய அரங்கின் அதாவது அமைக்கிறார். அது பிறகு தோற்றிய அரங்கின் அந்த அரங்கினுடைய மேற்பகுதியில தொழுதனர் கேட்ட எல்லாரும் கண்டு வணங்குகிறபடி அரங்கினுடைய மேல காண்பவரெல்லாம் தொழுதனர் காண்பவரெல்லாம் ஏற்ற வணங்குகின்ற வகையில பூதனை ஏந்தி, பூதனை என்னது பூதங்கள், என்னது பூமியுடைய நீளம், அடுத்து காற்று, தீ, 5 பூதங்கள் சொல்லுவாங்க இல்லையா, 5 பூதங்கள். அடுத்து வானம், நிலம், அடுத்து நீர், நிலம், நீர், காற்று, தீ, வானம். இந்த 5 இருக்கிறாங்க 1 2 3 அதாவது சொல்லுவாங்க நிலம், காற்று, தீ, அடுத்து நீர், காற்று, நிலம், வானம். இந்த 5 பூதங்களையும் பூதனை எழுதி என்னஞ்சாங்க ஓவியமாக வரைந்து எழுதி மேலே வைக்கிறார். இங்க அரங்கின் மேடை எழுந்தாங்க காண்பவர்களா இருப்பாங்க. போறச்சுக்கு மேடையில சொல்ற அரங்கப்படி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. பொம்மைகளும் வணங்குற மாதிரியும் பொம்மைகளும் கை காட்டுற மாதிரியும் வச்சுப்பாங்க இல்லையா, அது மாதிரி சொன்னா இங்க இந்த அரங்கின் மேல எழுந்தாங்க 5 பூதங்களையும் நிலம், நீர், காற்று, வானம் 5 பூதங்களையும் வரைந்து வைத்தனர். பூதனை எழுதி மேலே வைத்தனர். இந்த அரங்கினுடைய மேல அது வைத்தனர். தூண் நிழல் புறப்பட, அதாவது தூண் நிழல் புறப்பட மான் விளக்கு அடுக்கும். தூணுடைய நிழல் வந்து
தூணுடைய அவைக்கு தூண் இல்லையா, அந்த தூணுடைய நிழல் வந்து அரங்கத்தில் விழாதபடி என்ன சொன்னாக்க மாவிளக்கு நிலைவிளக்கு, பெரிய நிலவிளக்கு வச்சிருப்பாங்க. அந்த நிலவிளக்கு எரியும் போச்சுனாக்க இந்த தூணு நிழல் எங்கே விழுவாங்க, அந்த அரங்கத்துக்குள் விழாம. ஆடுகின்ற பொழுது நிழல் விழுந்தா ஒரு பக்கம் பார்ப்பதற்கு அது ஒரு மாதிரியா இருக்கும், ஒரு பக்கம் பார்ப்பதற்கு அழகா இருக்கும், ஒரு பக்கத்துக்கு அசிங்கமா இருக்கும். இந்த மாதிரி நிழல் விழுந்தா இருக்கும், இது வெளிச்சமா இருக்கு, இது நிழலா இருக்குது, அவர் பார்க்கும்போது இருக்கும், அது அசிங்கமா தெரியும். ஆகவே நிழலுடைய தூணுடைய நிழல் வந்து அரங்கத்துக்கு உள்ளே இல்லாதபடி செஞ்சிருக்காங்க. மான் விளக்கு என்றால் நிலை விளக்கினை மான் விளக்கு அடுத்தாண்டு, மான் விளக்கு என்றால் நிலை விளக்கினை அங்கு வைக்கிறார். அதாவது விளக்கு வெளியே போச்சுனாக்க இந்த தூணுடைய நிழல் வந்து இங்கே விழாது. அதுபடி நாங்கள் அந்த விளக்கை அமைக்கிறார். அது பிறகு ஒருமுக இரணியும் பொறுமுக இரணியும் கரம்புகள் இரணியும். இரணி என்றால் அர்த்தமா, இரணி என்றால் திரை. ஒருமுக இரணி என்றால் ஒரு பக்கம் இருந்து மறுபக்கத்துக்கு இழுத்து செல்வது, ஒரு புறம் இருந்து மறுபக்கத்துக்கு இழுத்து செல்வதா ஒரு முக திரை. இந்த சைடு இருந்து இந்த திரையை இந்த கூட இழுத்து போறதுக்கு ஒரு முக இரணி என்பது. அடுத்தது பொறுமுக இரணி என்றால் இந்த பக்கம் திரையும் இரண்டு பக்கம் திரையும் இரண்டு திரையும் இழுத்து வந்தா இந்த ரெண்டு திரையும் வந்து நடுவில் வந்து பொருந்துமா இருந்தா அது வந்து அது பொறுமுக இரணி. ஒருமுக இரணி என்றால் கேட்பாங்க, ஒருமுக இரணி ஒருமுக இரணி ஏழி என்ன திரை. ஆக ஒரு புறமிருந்து மறுபக்கம் எடுத்து செல்வது ஒருமுக இரணி. பொறுமுக இரணி என்றால் இரண்டு பக்கம் எடுத்து வந்து என்ன செய்யுது, இழுத்து வந்து இரண்டு திரைகளும் ஒன்றாக பொறுத்துக்கின்றது, அது பொறுமுக இரணி. கலந்துவரல் இரணி என்றால் மேலே இருந்து கீழே இறங்குகின்ற திரை, மேலே இருந்து கீழே இறங்குகின்ற திரைக்கு எனவே கலந்துவரல் இரணி என்று பெயர். ஆகவே அந்த திரை வந்து மற்றவருடைய கண்ணுக்கு புலப்படாமல் இறங்கும், கண்ணுக்கு புலப்படாமல் இறங்கும். உடன் கலந்துறார் ஆயினார் திரையை அமைக்கிறார். ஒருமுக இரணிய ஒரு பக்கம் வந்து மறுபக்கக்கூடிய திரை அமைக்கிறார். இந்த ரெண்டு பக்கமும் இந்த திரைகள் வந்து ஒரு பக்கம் நடுவில் வந்து பொருந்துகின்ற திரை அமைக்கிறார். அது பிறகு மேலே வந்து மேலிருந்து கீழே இறங்குகின்ற அந்த கலந்துவரல் திரையும் அமைக்கிறார். அப்புறம் அது பிறகு ஓவிய விதானத்து உரைவது. இந்த மேல்பகுதி விதானம் சொல்றாங்க, இந்த விதானம் மேல்பகுதிக்கு விதானம் இருக்கு. அந்த விதானத்தினாக்க ஓவியங்களாக பொறிக்கப்பட்ட ஓவியங்களை சொன்னாக்க அங்கே அடங்கப்படுகிறது. என்ன சொன்னாங்க விதானத்தில் பற்றி சொன்னா ஓவிய விதானத்து உரைவது நித்திலத்து. ஓவிய விதானம் என்றால் அதிகாரம் என்றால் நாடாளுமன்ற மேல்பகுதிக்கு விதானம் பெயர். அந்த மேல்பகுதி நினைச்சுப்பாங்க, அந்த திரை மேல வந்து பார்ப்பதற்கு ரொம்ப ஓவியங்களை வரைந்து பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்காங்க விதானத்தை அமைத்திருக்காங்க. அதான் அமைந்த பிறகு நித்தியத்து மாலை தாமம் வளையுடன் ஆட்சி அந்த அரங்கத்துல அங்கு மேலே கீழ் வரைக்கும் நடக்க நித்தியத்து முத்து மாலைகளை தொங்க வைத்திருந்தனர். நித்தியத்து முத்து மாலைகளை தாமும் வளையுடன் மேலிருந்து கீழே நாடகத்துடைய அரங்கத்தில் எல்லா பகுதியிலுமே முத்து மாலைகளை தொங்க வைத்திருந்தனர். விருந்து வட இழந்த அறுதொழில் அரங்கத்து எல்லாரும் விருந்து வட எல்லாரும் பார்த்து விரும்புகின்ற வகையில அறுதொழில் அரங்கத்து அந்த அரங்கம் என்பதற்கு இந்த அரங்கம் புதுமையாக காண்பதற்கு அழகாக எல்லாரும் போற்றுகின்ற விதமாக பார்த்து மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக அந்த அரங்கம் இருந்தது. இந்த அரங்கம் அந்த மாதிரி ஆடக்கூடிய அந்த அரங்கங்களையே அமைத்தனர். இந்த மாதிரியே அமைத்தனர் பாருங்க. பெருந்தோள் வளர்ந்தை தாழ்வு சொல்றாங்க. அவை
விதியை பார்த்தோம். அவனுடைய பார்த்தோம். அதாவது இசையினுடைய அரங்க மேடையை எப்படி அமைத்தார்கள், கண்டவர்களாம் கண்டு பிரமிக்கின்ற வகையில் புதுமையாக அழகாக அரங்க மேடை அமைத்திருந்தார்கள். அதை பார்த்தோம். இப்போ அடுத்தது தலைக்கோள். தலைக்கோள் அப்படின்னாக்க தலைக்கோழலிகள் அப்படின்னு பட்டம். அந்த தலைக்கோழலிகள் பட்டத்தை வாங்கினது யாருனாக்க மாதிரி. அந்த தலைக்கோழலியை பற்றி நம்ம பிடிச்சி பார்ப்போம். என்னென்ன தலைக்கோள் என்னன்னு பார்ப்போம். தலைக்கோள் என்பது பேரிசை மன்னர் பெயர் புறத்து எடுத்த சீரியல் வெண்குடை காம்பு நனிக்கொண்டு. பேரிசை மன்னர் புகழ்பெற்ற மன்னர்கள் போர் செய்கின்ற பொழுது போரிட முடியாமல் தோற்று ஓடுகின்றார்கள். அவ்வாறு அவர் ஓடுகின்ற பொழுது இதை பிடிச்சவர்களாம் வெண்குடை. அவ்வாறு பொருளே தோற்று புறம் காட்டி ஓடச் செல்வதற்காக வெண்குடையெல்லாம் விட்டு செல்வார்களாம். அந்த வெண்குடை காம்பு கொண்டு நனிக்கொண்டு, அந்த காம்பு நனிக்கொண்டு புகழ்பெற்ற மன்னர்கள் வந்து எதிர்த்து போர் செய்து தோற்று ஓடுகின்ற பொழுது தன்னுடைய வெண்கொட்ட குடையை விட்டு செல்வார்கள். அவ்வாறு விட்டு செல்கின்ற வெண்கொட்ட குடையுடைய அந்த காம்பனை கொண்டு நனிக்கொண்டு, அந்த காம்பனை கொண்டு கண் இடை நவமணி, அந்த காம்பு பற்றியா அது ஒவ்வொரு கண்ணிடைந்து ஒவ்வொரு கண்ணுக்கு இடையில சொன்னாக்க நவமணியை பறிப்பாங்க. நவமணி வைக்கப்பட்ட நவமணியை சொன்னா அந்த வெண்கொட்டை உடையுடைய ஒவ்வொரு கண்ணுடையும் சொன்னாக்க நவமணி இழைக்கப்பட்ட நவமணிகளை பொருத்துவாங்க. ஒழுக்கி மன்னிய நாவலம் குளம் தருவாங்க. அந்த நவமணி இழைக்கப்பட்ட நவமணிகளை அந்த வெண்கொட்டை குடையினுடைய காம்புல கழுவுல நினைச்சுவாங்கன்னா ரொம்ப அழகா ஒழுங்காக அடுக்கி வைத்திருப்பார்கள். இடைநிலம் போக்கி, இடைப்பட்ட போக்கி இடைநில சொல்ற நாவல் குழந்தை பண்டிகை ஒளி நாவல் குழந்தை. அதான் சொன்னாக்க இந்த நாவல் குழந்தை அதற்கு இடைப்பட்ட பகுதி பற்றிய அந்த காம்புடைய இடைப்பட்ட பகுதி நினைச்சுனாக்க குளம் தகர்த்து என்ற சாமுநாகம். சாமுநாகம் என்பது ஒரு தகடு, பொன் தகடு. அந்த பொன் தகட்டை என்ன சொன்னாங்க குளம் தகர்த்து பொன்னால் செய்யப்பட்ட தகட்டினை குளமது இடைநிலம் போக்கி, அதாவது இடது பக்கமும் வலது பக்கமும் சொன்னாங்க அந்த தகட்டினை சுற்றுவார்களால் திருப்பி சுற்றி. காவல் வெண்குடை மன்னவன் கோயில் இந்தியன் சிறுவன் சேர்ந்த ஆகினர். அதாவது அந்த வெண்கொட்டை கடை காவலை கொண்டு செய்யப்பட்ட அந்த காவலுடைய கணுக்கள்ல வந்து நவமணிகளை இழைக்கப்பட்ட நவமணிகளை கொடுத்திருப்பார்கள். பொருத்தி அதன் பிறகு அந்த இடைப்பட்ட அந்த காம்பு இடைப்பட்ட பகுதியில சாம்நாதம் என்ற அந்த பொன்னால் செய்யப்பட்ட தகட்டினை இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் சுற்றப்பட்ட அந்த காம்பு சுற்றி காவல் வெண்குடை மன்னவன் அந்த நாட்டை ஆளுகின்றவன். யாரு நாட்டை ஆளுகின்ற மத்திய மன்னன் கோயில் அவருடைய அரண்மனையில இந்திர சிறுவன் சைன ஆகு. இது அந்த வெண்கொட்டை குடையில இது அந்த அரண்மனையிலேயே அந்த அந்த தலைக்கோளை வைப்பாங்க. அது கழிச்சு நாள் வந்து சொன்னா இந்திரன் சிறுவன் சேந்தன், இந்திரனுடைய மகன் வந்து சேந்தன் என்று எல்லாரும் சொல்லி சொல்லுவாங்கனாக்க அந்த அரண்மனைக்கு வரவங்கெல்லாம் நினைச்சுவானாக்க அந்த தலைக்கோளை நினைச்சுவாங்க விட்டு வணங்குவாங்க. பேரிசை மன்னர் பெயர் புறத்து எடுத்த சீரியல் வெண்குடை காம்பு நடிகொண்டு கண் இடை நவமணி ஒழுக்கி மன்னியல் நாம் குடம் தகர்த்து இடைநிலம் போக்கி காவல் வெண்குடை மன்னவன் கோயில் இந்திரன்
சிறுவன் சைந்த ஆகும். சொன்னாங்க நாட்டை விட்டு போர் செய்கிற பொழுது அது யாரு? புகழ்பெற்ற மன்னர்கள். புகழ்பெற்ற மன்னர்களாக போர் செய்கிற பொழுது விட்டு செல்கிற அந்த மண்கொட்டைக்குடைய காவல் கொண்டு சொல்றாங்க. அந்த காவல் அந்த காவலுடைய கணுக்களை சொன்னாக்க நவமதியை வைப்பாங்க. அப்புறம் இடைப்பட்ட பகுதியை சொன்னாக்க பொன் தகவல்களை வைப்பாங்க. இடது பக்கம் வலது பக்கமாக இருக்க சுற்றி சுத்தப்பட்ட அந்த தலைக்குள் என்ற அந்த தலைக்குள் சொன்னாக்க நாட்டை ஆளுகிற மன்னன் பற்றிய மன்னன் தன்னுடைய அரண்மனையில் வைத்திருப்பான். அதை எல்லாரும் எப்படி வழங்குவாங்கன்னா இந்திய சிறுவன் சைந்தன். இதனோட மகன் யாரு? சைந்தன் என்ன சொல்லுவாங்க? அதாவது வலிமையை வழங்குவாங்க. இந்தியன் சிறுவன் சைந்தன் சொல்லி எல்லாரும் வழங்குவாங்களாம். அப்படிப்பட்டதான் தலைப்போல் இது வந்தனை செய்து வழிபாடும் தலைப்பு. எல்லாரும் சொல்லுவாங்க தலைப்புல வந்தனை செய்வாங்க, வணங்குவாங்க. அந்த அதை வழிபடுவாங்க. மாறி வழிபடுவது தலைப்போல். அரண்மனை நினைச்சுவாங்க எல்லாரும் வரவங்கன்னா அதை வணங்குவாங்க, வழிபடுவாங்க. அவ்வாறு வெள்ளைக்குரிய தலைப்போல் புண்ணிய நந்தி பொற்குடத்தி ஏந்தி மன்னிய பின்னர் மாலை அடி நலம் தரும் நாள் குழம்பும் மோடை அரசு உதவர் தடக்கையில் பரசினர் உண்டு முரசு எழுந்து இயம்ப பள்ளியம் ஆர்ப்ப அரைசொடு பட்டம் 50 குழுவும் தேர்வடம் செய்து கதிகை கொடுப்ப முற்படம் செய்து புகுந்து முன்வைத்து அந்த தலைப்புரை சொன்னாக்க புண்ணிய நன்னீர், புனிதமான நன்னீரை கொண்டு அந்த நன்னீரை எப்படி கொண்டு வருவாங்கன்னா பொன் குடத்தி ஏந்தி பொன்னால் செய்யப்பட்ட குடத்தை வந்து அந்த நன்னீரை கொண்டு வந்து மன்னிய பின்னர் அந்த தலைப்புரைக்கு நம்ம நீராட்டுவாங்க. புனித நீராட்டு சொன்னாங்க. அந்த நன்னீர் பொன்னால் செய்யப்பட்ட குடத்துல கொண்டு வந்திருக்கின்ற அந்த புனிதமான நீரை கொண்டு அந்த தலைப்புரை சொன்னாங்க நீராட்டுவாங்க. பின்னர் மாலை அணிந்து இந்த தலைப்புரை என்ன செய்வாங்கன்னாக்க மாலை அணிவிப்பாங்க. இப்படி சொல்லுவாங்க. அந்த தலைப்பு அதை சொல்லுவாங்க புண்ணிய நீரால் மாலை அணிந்து புனிதமான நதியில சென்று பொன்னால் செய்யப்பட்ட குடத்தால் கொண்டு வந்த அந்த நீரை நிச்சயமாக அந்த தலைப்போடு தெளிச்சுவாங்க. தலைப்போடை நீராட்டுவாங்க. அதை வந்து மாலை அணிச்சு நலம் தரும் நாடா, நலம் தந்து நல்ல நாளில், நலம் தரும் நாள் என்றால் நல்ல நாளில் புலம்பும் பூண்ட, புலம்புன்னா பொன்னால் செய்யப்பட்ட பூண், பொன்னால் செய்யப்பட்ட அந்த பூண் இல்லையா, புரியுது? ஆகவே சொன்னாங்க புலம்பூ பொன்னால் செய்யப்பட்ட பூனை அணிந்திருக்கின்ற ஓடை பட்டத்தை அணிந்திருக்கின்ற அரசு உதவா கணக்கையில் என்ன சொல்லுங்க, காலில் வந்து பொன்னால் செய்யப்பட்ட பூனை அணிந்திருக்கின்ற கோல
தங்கப்பட்ட அணிந்திருக்கின்ற அரசனுடைய தடக்கையில், தடக்கை என்றால் பட்டத்து யானை, பட்டத்து யானையுடைய பரிசியர், பட்டத்து யானை கையில கொடுத்துருவாங்க. அரசு உணவாக தடக்கையில் பரிசியர் கொடுத்தனர் கொண்டு அவர் கொடுக்கின்ற பொழுது அந்த பட்டத்து யானையுடைய துதிக்கையில அந்த தலைக்குள்ள கொடுக்கின்ற பொழுது முரசு எழுந்தது. முரசுதான் இந்த எழுப்பாங்க ஏற்பட்ட இயம்ப முரசு ஒடி எழுப்ப, முரசுதான் ஒடி இசை எழுப்ப, பள்ளியும் ஆற்ப பல இசைக்கருவிகளும் இசைக்கிறது. முரசு முழங்குகிறது, பல இசைக்கருவிகளால் ஆர்ப்பரிக்கிறது. அரசோடு பட்ட 50 குருவும், அரசனும் அரசோடு இருக்கிற அமைச்சர்களும், அது மட்டும் இல்லாம அந்த அரசக்கூடிய 50 குழுக்களும், 50 குழு என்றால் ஒரு குழு, அந்த சொல்லுவாங்க அரண்மனையில் இருக்கும் 50 குழுவும் தேர்வனம் செய்து வாரிசாங்க நான் செய்கிற அந்த தலைக்குறை சொன்னாக்க அந்த தேர்வனம் வரும். அந்த யானை என்ன செய்யினாக்க அந்த தேர்ச்சி வளம் வரும். திரைந்து அந்த கோலை எடுத்துக்கிட்டு தலைக்கோலை எடுத்துக்கிட்டு அந்த தேர் வளம் வரும்னா அது வளம் வந்த பிறகு இது கவிதை கொடுப்ப அந்த தேர்வு இருக்கிற பத்தியார கவிஞன், அந்த கவிஞர்கிட்ட இருந்துச்சுனாக்க அந்த யானை என்ன செய்யினாக்க அந்த தலைக்கோலை கொடுக்கணும். வாழ் கொடுத்த பிறகு ஊர்வலம் செய்து அந்த கவிஞன் என்ன சொன்னாக்க அந்த தலைக்கோலை என்ன எடுத்துக்கிட்டு சொன்னாக்க ஊர்வலமாக போகணும். ஊர்வலம் செய்து பொழுது ஊர்வலமாக போய் முன் வைத்து ஆடணும். ஊர்வலமா போய் அந்த அரங்க மேடை அமைத்திருக்காங்க பத்தியா, நாடக அரங்க மேடை, அந்த அரங்க மேடைக்கு முன்னாடி முன் வைத்து அரங்க மேடைக்கு முன்னால் அந்த தலைக்கோலை வைப்பார்கள். தலைக்கோலை வைத்து வைப்பார்கள். சொன்னாங்க தலைக்கோளுக்கு அவ்வளவு சிறப்பு. அப்படி சிறப்புக்குரிய அந்த தலைக்கோளை தான் மாதவி பட்டமாக பெற்றார். சாதாரணம் கிடையாது. தலைக்கோள் சாதாரணம் கிடையாது. எது போர்க்களத்துல புகழ் பெற்ற மன்னர்கள் போர்க்களத்துல எழுத்து போர் செய்ய முடியாமல் தோற்று போய் விட்டு சென்ற அந்த வெண்கொற்றை குடை, அந்த வெண்கொற்றை குடையுடைய பாம்பை கொண்டு எண்ணிச்சாங்க செய்யப்படுவதுதான் அந்த தலைக்கோள். இந்த தலைக்கோள் எண்ணிச்சுவாங்க மதிக்கப்பட்டதற்கும் வெண்கொற்றை அதாவது பொன்னாசிரியர் தகவல்களை இடது பக்கமாக வளைந்து பக்கமாக சுற்றி இருக்கப்பட்டிருக்கும் மிகவும் நேர்த்தியாக சிறப்பாக அமைக்கப்பட்டதான் அந்த தலைக்கோள். அப்படிப்பட்ட தலைக்கோள் நீங்கள்தான் பட்டம் பெற்றால் அது மாதிரி. ஆகவே அப்படி சிறப்புக்குரியதான் இந்த தலைக்கோள். அடுத்து மாணவர்களை பார்த்தோம். தலைக்கோளையை கொண்டு வச்சாங்க அந்த அரங்கத்தினுடைய வெளிப்பகுதியில் வைத்தார்கள். வைத்த பிறகு இயற்கையில் வளா இருக்கையில் உழவர்கள் அவர்கள் யாராவது ஒரு இருப்பு கேட்டவாறு தன்மை கேட்டவாறு அவரவர்கள் அமர வேண்டிய அந்த இடத்தில் அமர்ந்தார்கள். இயற்கையில் வளா இருக்கை முறையில் யாராவது எங்கே உட்காரணுமோ அங்கிருந்து அவர் உதவிச்சாங்க அந்த இருக்கையில் அமர்ந்தார்கள். குயிலுவ மாக்கள், அதன் பிறகு குயில் என்றால் செய்யக்கூடிய இசைக்கலைஞர்களாக நெறிவாட்டினுடைய வழிமுறைப்படி என்ன செய்யாங்க அங்கே நின்றார்கள். நம்ம என்ன இசைக்கணுமோ அங்கிருந்து அவங்க இசைக்கலைய நின்றார்கள். வழக்கால் முன் விதித்து மாதவியை இப்படி வழக்கால முன்னால் வைத்து ஏறி அரங்கத்தில் முன்னால் வைத்து அரங்கத்தில் ஏறினார். தன் வலதுகளை முன்னால் வைத்து அரங்க மேடைகளை ஏறினார். ஏறிய அந்த மாதவி வளர்ப்பும் சேர்ந்தது, அது வளர்ப்பக்கமா நிற்பதுதான் முறை. வழக்கான பொருந்தி வழக்கமாக என்ன செய்யணும், வலது பக்கம் நிற்க வேண்டும் என்பதை தன்னுடைய பயிற்சி மூலமாக அறிந்து கொண்ட மாதவி அந்த வலப்பக்கம் தூண் நின்றார். இந்த நகரில் இருக்கின்ற பொழுது தோரிய மகளிரும் பரநாட்டியத்தில் தேர்ச்சி பெற்ற பெண்களும், தோரிய மகளிர் பரநாட்டியத்தில் தேர்ச்சி பெற்ற பெண்களும், பரநாட்டியத்தை கலைகளை நன்கு அறிந்து கொண்ட பெண்களும் மகளிரும்
சீர் இயல் பொழிய. சரி, வலது பக்கம் அந்த ஒரு பக்கம் எழுதி கொடுத்தாத வலது பக்கம், அந்த வலது பக்கம் வந்து நோக்கி என்ன செய்யறாங்கன்னா சீரியல் பொழிய, வளம் பெருக வேண்டும், நீர் அட நீங்க, தீமைகள் அகல வேண்டும். நாடு வளம் பெற வேண்டும், கழுந்த தீமைகள் விடுபட வேண்டும் என்று வாழ்த்தி வாரம் இரண்டும் வரிசையில் பாட. ஆகவே அந்த மங்கள வாழ்த்து பாடல் ஒரு மகனிசாங்க பாட வச்சாங்க. வாரம் இரண்டும் வரிசையில் பாட, மங்கள வாழ்த்து பாடல் பாட பாடிய பாடத்து ஈட்டில் இசைக்கும். அவள் பாடிய பிறகு ஈட்டில் இசைக்கும் கூடிய குடியுவர் கருவிகள் எல்லாம் என்னாச்சா அவருடைய அந்த இறைவாழ்த்து பாடல பாடி பிடிச்ச பிறகு என்னச்சாங்க அந்த அரங்கத்தில் இருக்கின்ற இசைக்கருவிகள் அத்தனை இசைக்க தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அரங்கத்தில் இசைக்க அனைத்தோடு இசைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வாறு எப்படி சொன்னா பாருங்க, புகழ் வழி நின்றது யாரு, புகழ் வழியாக நின்றது யாழிசை, யாழ் வழியாக நின்றது தகனை மத்தளம், மத்தளத்து வழியாக நின்றது முழவு, முழவு வழியாக நின்றது ஆமந்திரி என்ற ஒரு கருவி. அது ஒன்றோடு ஒன்று அப்படியே தொடர்போடு இசைக்கை செய்கிறார். உடல்வழி நின்றது யாழே, யாழ்வழி தன்னுமை நின்றது தகலே, தன்னுமை பின்வழி நின்றது உள்ளதோடு கூழ் நின்று சித்தது ஆமுதிரை. மனப்பாடம். அதாவது உடல் வழியாக வந்தது யாழிசை, உடல் வழியாக வந்தது யாழிசை, யாழிசை வழியாக நின்றது மத்தளம், மத்தளத்து வழியாக நின்றது முழவு, முழவினுடைய இசையாக நின்றது ஆம்பந்திரை என்ற இசைக்கருவி. அதாவது ஒவ்வொரு இசைக்கரை உலகத்தினுடைய இசை தன்னை கிட்டவா இசைக்க தொடங்கின. அவ்வாறு அப்பொழுது பொன்னியல் பூங்கொடி பொறிந்திரன் மறுத்தன. பொன்னி என்றால் போன்ற பூங்கொடி, பூங்கொடி என்பது யார் இருக்கிறீங்க, மாதவி. பொன் போன்ற முப்படி போன்றவளாகிய அந்த மாதவி புரித்தின் வகுத்தன நாட்டிய நன்பு நன்கு கடைபிடித்து. அந்த நாட்டிய நூல்கள் என்ன சொல்கிறதோ, நாட்டியம் எப்படி ஆட வேண்டும் சொல்கிறதோ அதை கடைபிடித்து, சிறிது குறைபடாமல் கடைபிடித்து காட்டினர். அதுவாறு அவருடைய நாடக அரங்கத்தை நிறைவேற்றினார். காட்டினால் கொஞ்சம் கூட விஷயங்களுடைய நாட்டினுடைய என்ன சொல்லுகிறதோ அதோடு சிறிது கூட பிறவார்கள். அரங்க திருச்சத்தினுடைய நாட்டிய கலைகளை நிகழ்த்தி காட்டினான் மாதிரி. அதனால் காவல் வேந்தன், காவல் யாருமே காவல் வேந்தனா நாட்டாளர்கள் சோழமன்னன். நாட்டாளுகின்றாரு காவல் வேந்தன், நாட்டாளுகின்ற சோழமன்னன். இறை பூங்கோதை, பூங்கோதை யார் இருக்கிறதே மாதவி. பூங்கோதை இருந்த மாதவி இயல்பில் வாழாமை, தன் இயல்புடைய இசைக்கலையில் சிறிதும் வலுவாமல் பிறழாமல் காட்டினால் வளாரா தலை கோரை கட்டியதன் இது மன்னன் மகிழ்ந்து அங்க இருக்கின்ற எல்லாரும் மனமகிழ்ந்து இருந்தாங்க. அந்த தலைக்கோரை என்ற பட்டத்தை அந்த அரங்கத்திலே வழங்கினான். அது சொல்ல மன்னன். அது மட்டுமல்ல, விதிமுறை கொள்கையில் நாடக அரங்கத்தில் ஏறி, நாடக அரங்கத்தில் ஏறி யாரு அந்த அரங்கேற்றம் செய்கின்றார்களோ, அரங்கேற்றம் நிகழ்த்துகின்ற இந்த ஆடக மகளிருக்கு எவ்வளவு பொற்காசு வழங்க வேண்டுமோ அந்த பொற்காசுகளையும் என்னது 1000 பொற்காசுகளையும் ஒரு முறையாக இரண்டும் தலைக்கோழை என்ற பட்டத்தையும் பொற்காசுகளையும் ஒன்றாக பெற்றார். ஆகவே அந்த தலைக்கோழை முன்னால் வைக்கப்பட்டது. வைக்கப்பட்ட பிறகு என்னாச்சுனாக்க அவர் அவர்களுடைய இருக்கில் அமர்ந்தார்கள். இசைக்கலைஞர்கள் தன்னுடைய இசைக்கு இசைப்பதற்கு ஏற்றவாறு அமர்ந்து நின்றார்கள்.
அவ்வாறு இருக்கின்ற பொழுதுச்சாங்க மாதவியினுடைய முன் வலது காலை வைத்து மேலே ஏறி வலப்பக்கம் தூண் நிற்க வேண்டும் என்று முறைப்படி இருந்து கொண்டால் இடது பக்கம் என்னாச்சுனாக்க அந்த தேர்ச்சி பெற்ற பெண் கிடைச்சனாக்க என்று வாழ்த்து பாட இறைவனுடைய பாடலர் பாடுறாங்க. பாடி முடிச்ச பிறகு அங்கே இருக்கின்ற இசைக்கருவிகள்லாம் இசைக்கிறது. அந்த இசைக்கருவி எப்படி சொல்றாங்க, குழல் வழியாக யாழிசை பிறந்தது, யாழிசை வழியாக மத்தளம் பிறந்தது, மத்தளம் மூலமாக உழவு ஒழித்தது, உழவுமாக ஆனந்திரி என்ற இசைக்கருவி இசைத்தது. அப்படி இசைக்கருவிகள் ஒன்றோடு ஒன்று தன் இசைக்கேற்றவாறு இசைக்கருவிகள் ஒவ்வொன்றிலும் இசைக்க தொடங்கின. அதாவது அந்த இசைக்கேற்றவாறு என்கிறாங்க பொன்னியல் பூங்கொடி, பொன் போன்ற பூங்கொடி இணைந்தாங்க. அந்த அந்த இசைக்கருவிகள் ஏற்றவாறு பக்தன் அது ஆரம்பித்தார். நாட்டிய நல்லூர், நாட்டியத்துடைய இலக்கணங்களை சொல்லக்கூடிய அந்த நூல் சொல்லக்கூடிய முறைகளை கடைபிடித்து அதில் சிறிதும் வலுவாமல் குறையாமல் அரங்கத்தில் தன்னுடைய ஆளுக்கலையை நிறைவேற்றினார். ஆளுக்கலையை நிறுத்தி காட்டினார். அதை பார்த்து அங்கே இருக்கின்ற நாட்டையாளர் இருக்கின்ற மன்னரும் அங்கே இருக்கின்ற அமைச்சரும் அங்கே 5 குழுவும் எல்லாரும் மனமகிழ்ந்தார்கள். எல்லாரும் கண்டுகளித்து மணிமகிழ்ந்தார்கள். ஒரே மன்னன் நினைச்சனாக்க தலைக்கோளை என்ற பட்டத்தை அந்த அரங்கத்திலேயே மாதவிக்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, நாடக அரங்கத்தில் ஏறி யார் தன்னுடைய திறமையை காட்டுகின்றனோ அவர்களுக்கு வழங்க வேண்டியவர்களாம் வழங்க வேண்டிய நெறிமுறை இருக்கிறது. அதன்படி 1008 பொற்காசுகளையும் வழங்கினார். ஆனால் இங்கே மாதவி தலைக்கோளில் என்ற சிறப்புமிக்க அந்த பட்டத்தையும் 1008 பொற்காசுகளையும் ஒருங்கே பெற்றார். அப்படிப்பட்ட மாதவித்தான் தன்னுடைய ஆளுக்கலையிலேயே வல்லவர். இப்பொழுது பரதக்கலையில் பரதநாட்டியம் ஆடுவதில் எப்படி பத்மினி சொல்லுவாங்களோ அது போல அந்த காலத்தில் சொல்கிறோம். இந்த காலத்தில் வந்து பரதநாட்டியம் ஆடுவது ஆளுக்கலையில் சிறந்தவன் மாதவி மட்டும்தான். ஆகவே அப்படிப்பட்ட மாதவி என்று இக்காலத்தில் எப்படிலாம் ஆடினால் என்பதை பற்றி நாம் இக்கால பாடங்களில் பார்ப்போம். மாணவ செல்வங்களே, பாடலுடைய பணிகளை வைத்துக்கொண்டு நான் நடத்திய குறிப்புகள் எடுத்துக்கொண்டு நன்றாக படியுங்கள், தெளிவாக படியுங்கள், அதே மதிப்பெண்ணை பெறுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.